நான் வெண்புள்ளியை வெள்ளையாக மாற்றிக்கணும்லாம் நான் பண்ணலை. எனக்கு வெண்புள்ளி இருக்குது, அதுவாக கலர் மாறுது. எனக்கு மட்டும் இல்லை, வெண்புள்ளி இருக்கிற எல்லாருக்குமே இந்த கலர் மாறும். இப்போ என்னுடைய கலர் கூட கருப்பு தான். நம்ம இதை பற்றி பேசணும், அப்புறம் சமூகத்திட்ட எடுத்துகிட்டு போகணும், அப்புறம் அது ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கும், அப்புறம் சட்ட வடிவம் வரும். இப்போ என்ன இப்படி இருக்கு அப்படி சொல்லிடக்கூடாதுன்றதுக்கு பயந்து தான் நான் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறத நிறுத்தினேன். இப்போ ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட், அப்புறமா வந்து ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் இந்த கைட்லைன்ஸை வச்சு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, நம்ம வந்து கைட்லைன்ஸே சேலஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது கண்ணாடி போட்டான். இப்போ அவளை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது பார்க்குறவங்கெல்லாம் என்ன இப்போ கண்ணாடி போட்டீங்க, என்ன இப்போயே கண்ணாடி போட்டீங்க. அப்போவே நான் ரொம்ப அந்த விஷயத்துக்கே ஃபீல் பண்ணியிருக்கேன். விட்டிலிகோ பிரச்சனையை நிச்சயமாகவே அந்த கேட்குறவங்க ரொம்ப பெரிய விஷயமாக தான் எடுத்துப்பாங்க. எப்படி வந்து கருப்பை வெள்ளையாக்கிறது வியாபாரமாக்குறாங்களோ க்ரீம் மூலிமா, வெண்புள்ளி வந்தவங்கள கருப்பாக்குறேன் அப்படின்றாங்க. அதுக்கு நிறைய வியாபாரங்கள், நிறைய அளவுக்கு செலவு. வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் வந்து ஏதோ ப்ளீச் பண்ணி வெள்ளையாகிட்டாரு, இது மாதிரி என்னை பற்றி தப்பாலாம் ஸ்டோரி கிளப்பி விடுறாங்க. வெண்புள்ளி இருக்குது, அது என்னுடைய கலரை மாற்றுது. அழகாக இருக்கணும், ஸ்கின்னு நல்லா இருக்கிறவங்கள தான் அதில் திரைப்படங்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற காமெடியன் கூட பார்த்திங்கன்னா அவங்க முகம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மக்கள் மனசில் பதியுது. நம்ம அழகாக இருக்கணும், அழகாக இருக்கணுங்கிற கான்செப்டை எல்லா இது வழியாகவும் நம்ம உள்ளுக்குள்ள குழந்தைங்க மனசில் பதிய வைக்கிறோம். இது எப்போ மறையும், இது பரவினே இருக்குமா, எந்த வித முடிவுக்கும் அவங்க வர முடியாது. எந்த ஒரு இதுவும் அதனால் பதட்டம், படப்படப்பு, அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், அவங்க சுய மதிப்பீடு எல்லாமே குறைஞ்சின்னு வந்துடுது. அதில் சோஷியாலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம்ல, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் நம்ம இதை பற்றி பேசணும், அப்புறம் சமூகத்திட்ட எடுத்துகிட்டு போகணும், அப்புறம் அது ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கும், அப்புறம் சட்ட வடிவம் வரும். இப்போ இது ஆக்சுவலாக சட்ட வடிவமே வந்துடுச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. நான் என்ன டிஃபென்ஸில் அந்த கைட்லைன்ஸில் வந்து ஸ்கின் அப்படின்ற ஒரு செக்ஷன் 6ல் கிளாஸ் 7ல் சொல்கிறாங்க. அதை மாத்திரம் நான் படிக்கிறேன். நீங்கள் ரோட்டில் பார்ப்பீங்க, முடி, கண் இதெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்கும். அவங்க பிறக்கும் போதே பிக்மெண்ட் இல்லாமல் வெள்ளையாக பிறப்பாங்க. அவங்க சாதாரண குடும்பங்களில் கூட அந்த மாதிரி வெள்ளையாக பிறக்கிறது உண்டு. பட் விட்டிலிகோ அப்படின்றது, வெண்புள்ளின்றது என்னென்னா, நல்லா பிறந்துட்டு இடையில் அந்த பிக்மெண்ட் வந்து போகுது. இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வெண்புள்ளி வந்தவங்களுக்கு கண் பார்வையெல்லாம் போகாது. எனக்கு கூட 63 வயசு ஆகிடுச்சு, இன்னும் கண் பார்வையெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதை பற்றி பேசக்கூடாது, அதாவது வெண்புள்ளின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறப்ப சட்ட வடிவம்லாம் வந்துடுச்சு. ஆனாலும் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் ரீச். அதே மாதிரி அவர் நம்பர்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் சொன்னால் இந்தியா பூரா இருக்கிறது ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் இருக்கிறத விட அதிகமான மக்கள் தொகை. 4%. நோய் அப்படின்னா அறிவியல் என்ன வகுக்குதுன்னா, ஒரு விஷயம் வைரஸ் அல்லது பாக்டீரியாவில் வருதுன்னா அது நோய், அது உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து விட்டிலிகோ வந்து வெண்புள்ளியை வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர் சொல்கிறாங்க. எனக்கே நடந்திருக்கு. நான் பஸ்ஸில் உட்காந்தோன்னே என் பக்கத்தில் உட்கார மாட்டேன். ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து நின்று வந்தார் சென்னை வரலாம். எனக்கும் அந்த மாதிரியான நிறைய அனுபவம் இருக்குது. இதே மாதிரி ஃபாரினர் நினச்சிக்குவாங்க, இல்லை நார்த் இந்தியன் நினச்சிக்குவாங்க, தமிழே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. தனிநபர்களை விட இயக்கங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எப்பொழுதும் சொல்லுவோம். இந்த நாள் ஒரு டிஸ்கஷன். எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்க, நெவர் டவுட் a small group of thoughtful and committed people can change the world. அதான் 2000 வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இதாக ஆரம்பிச்சது பேட்ச்சு. அது நாளடைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த விட்டிலிகோ அப்படிங்கிறது எனக்கு அறிமுகமானது நம்ம உமாபதினால தான். ஒரு ஸ்கூலில் கேஷுவலாக சந்திக்கிறப்போ இதோட பிரச்சனையை பற்றி சொல்லிட்டு இருந்தார், எப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் ஒரு பாதிப்பு வருதுன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது எங்கள் அம்மாவுக்கே விட்டிலிகோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அவங்க அதனால எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் இதில் ரொம்ப தீவிரமாக வேலை செய்யணும் அப்படின்ட்டு உமாபதியோட இதில் நிறைய விழிப்புணர்வு திட்டங்களில் செயல்படும். இப்போது கலை மூலியமாக வந்து நிறைய பேருக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு போகலாம் அப்படின்றது என்னோட ஒரு விருப்பம்னு சொல்லலாம். அதுக்காக இப்போ வந்து விட்டிலிகோ பற்றி வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஷோக்கு வந்திருக்கேன். 25 வருஷமாக வெண்புள்ளி பற்றின அறிவியல் உண்மையை இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த
வெண்புள்ளி பற்றின விழிப்புணர்வு மாணவர்கள்கிட்ட இருக்கணுங்கிறது முக்கியமாக நான் ஒரு விஷயமாக எதிர்பார்க்குறேன். சார் வழியாக நிறையா அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி குழந்தைகள் பாதிக்காமல் அவங்களோட மனநிலை பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பாக நான் நினைக்கிறேன். உமாதேவி சார், இப்போ வெண்புள்ளிகள் தினங்கிறது ஜூன் 25, அதை எதை வச்சு அந்த தேதி இது வருது எப்படி? ஜூன் 25 வந்து மைக்கேல் ஜாக்சனுடைய டெத் ஆனிவர்சரி நினைவு நாள். ஏன் மைக்கேல் ஜாக்சன் வச்சாங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் தான் இன்டர்நேஷ்னல் செலிபிரிட்டி வெண்புள்ளியோடு இருக்கிறவர். இப்போ ஆனால் உண்மை வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் வந்து ஏதோ ப்ளீச் பண்ணி வெள்ளையாயிட்டார், இது மாதிரி என்னை பற்றி தப்பாலாம் ஸ்டோரி கிளப்பி விடுறாங்க. வெண்புள்ளி இருக்குது, அது என்னுடைய கலரை மாற்றுது, நான் எதுக்கு கலரை மாற்றிக்கணும், நான் கருப்பன்ன்றதுல எனக்கு பெருமை உண்டு, நான் வெண்புள்ளியை வெள்ளையாக மாற்றிக்கணும்லாம் நான் பண்ணலை, எனக்கு வெண்புள்ளி இருக்குது அதுவாக கலர் மாறுது, எனக்கு மட்டும் இல்லை வெண்புள்ளி இருக்கிற எல்லாருக்குமே இந்த கலர் மாறும். இப்போ என்னுடைய கலர் கூட கருப்பு தான், அது பழைய நண்பர்களுக்கு தெரியும். இல்லை, அவரை தெளிவாக சொல்கிறாரு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்றது வந்து என் நிறத்தை வைத்து கிடையாது, நான் நடனம் டான்ஸு நான் பாடுற பாட்டு அதை வச்சு தானே தவிர என்னுடைய நிறத்தை வைத்து என்ன உங்களுக்கு பிடிக்கல, நிறத்தை வைத்து நீங்கள் வந்து பிடிக்குது பிடிக்காத முடிவுக்கு வராதிங்க, யாரும் வர்றது இல்லை அப்படின்னு சொல்லுவார். மக்கள் பாடாப்படுத்துகிறாங்கன்னு இல்லை, அது வந்து தவறான தகவல்கள்னால தானே தவிர எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சுதுன்னா நிச்சயமாக அது ஈடுபட மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ என்னோட அம்மாவுக்கு 83 வயது, எப்படியோ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் உங்களுக்கு வந்திருக்கோம். ஆனால் அதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா வெளியில் வர மாட்டாங்க, புடவையை முழுசாக ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவாங்க, ஒருத்தர் வந்தால் ரிசீவ் பண்ண ஃபேஸ் பண்ணலாம் யோசிப்பாங்க. அப்போ அவங்கள என்ன நம்பினாங்கன்னா, அவங்களே எனக்கு இருக்கிறது மீதி குழந்தைங்களுக்கு பையனுக்கோ பேர பிள்ளைங்களுக்கோ வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அது இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற முயற்சி. ஸோ அவங்கள செல்ஃப் கிரிட்டிக்காக மாறி அவங்களே சுய விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த விழிப்புணர்வு இப்போ நீங்கள் செய்கிறது அதில் ஒரு முக்கியமான ரோல். இதில் முக்கியமானது என்னென்னா ஐயா, இதில் இதை வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்க முன்னாடி. அப்போது இதை வந்து லெப்ரசி அப்படின்ற ஒரு தொழுநோயோட பண்ணுவாங்க. தொழுநோய் இருக்கிறவங்களையே நம்ம நிராகரிக்கக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா தொழுநோயும் தொற்றும் தன்மை கொண்டது இல்லை, தொழுநோயும் ஒருத்தர்லேருந்து தொடர்றதுனால ஒருத்தருக்கு பரவுறது கிடையாது. ஆனால் இதை வந்து சமஸ்கிருதத்தில் ஸ்வேத குஷ்டான்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி இதுக்கு அந்த பேர் இருந்ததுனால முன்னாடி வெண்புள்ளி இருந்தவங்கள நிறைய ஒதுக்குற சம்பவங்கள் இருந்தது. இதை வந்து 2010ஆம் ஆண்டு நம்ம 8 வருஷமாக தொடர்ந்து அதுக்காக போராடி 2010ஆம் ஆண்டு ஐயா கலைஞர் அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது தான் முதல்ல இந்த அரசாணை ஒன்று, அந்த விட்டிலைகோவை வந்து வெண்புள்ளி தான் சொல்லணும், தவறாக வெண்குஷ்டம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அதிகாரபூர்வமான அரசாணை தமிழ்நாட்டில் வந்துச்சு. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்தது. இதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு நமக்கு வழிகாட்டுதுன்னு பல மாநிலங்களும் இந்த ஜீவோ போட்டிருக்காங்க, ஃபாலோ பண்ணாங்க. ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட், ஒரு யங்ஸ்டர் நீங்கள் வந்திருக்கீங்கிறது, நாங்கள்லாம் வயசாகிடுச்சு இப்படி வர்றோம், நீங்கள் எப்படி இதில் இன்வால்வ் ஆனீங்க? வேறு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா? சார், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட அத்தை ரிலேட்டிவ் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து வெட்டிலைகோ தான் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அங்கேயே போவேன், தங்குவேன், சாப்பிடுவேன், அவங்க கூடயே தான் இருப்பேன். பட் என்னோட பேரண்ட்ஸ் வந்து நீ எதுக்கு அங்கே போகிற, அங்கெல்லாம் போகாத, அவங்கக்கிட்ட எதுக்கு பேசுகிற, உனக்கு அது வந்துடும், உனக்கு அப்புறம் எல்லாரும் ரோட்டில் போகும்போது கிண்டல் பண்ணும். என்ன சொல்கிறீங்க நீங்கள், கிண்டல் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்கன்ற வார்த்தையை கேட்டு, ஏன்னா சின்ன வயசில் நான் ரொம்ப குண்டா இருப்பேன், அதுக்கே என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ திரும்ப எதுக்கு வேற கிண்டல் பண்ண போகிறாங்க, நான் போகிறத விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக வெட்டிலைகோன்றது வந்து அது பரவாது, அது வந்து சாதாரண ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எங்கள் அத்தை கூட பேசவே ஆரம்பிச்சு. எப்படி அது உங்களுக்கு தெரிய வந்தது, இந்த விழிப்புணர்வு எப்படி கிடைச்சிது உங்களுக்கு? இது வந்து உமாபதி சார் மூலியமாக தான். ஏன்னா எனக்கு வந்து பெருசாக எதுவும் வெட்டிலைகோன்றதே வந்து எனக்கு ஏதோ ஒரு நோய், அது நமக்கும் வந்துடும், நானும் அந்த மாதிரி ஆயிடுவேன், அப்புறம் எல்லாரும் என்னை கலாய்ப்பாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு எப்பயுமே வந்து நான் அழகாக இருக்கேன் இப்படி சொல்லி பழகும். எல்லாருமே நீ அழகாக இருக்க சொல்லும் போது ஒரு உணர்வு ஒன்று வரும், நல்லா இருக்கும். அது இப்போது நீ என்ன இப்படி இருக்க அப்படி சொல்லிடக்கூடாதுன்றதுக்கு பயந்து தான் நான் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறத நிறுத்தினேன். பட் இப்போது எங்கள் அத்தை கூட நல்லா பேசுகிறேன், நல்லா பழகிறேன். எனக்கு அந்த புரிதல் வந்து லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ இதை நான் இன்னும் ஒரு நிறைய பேருக்கு வந்து புரிய வைக்கணும். இல்லை, இது வந்து என்னென்னா வெண்புள்ளி இருக்கிறவங்களுக்கு அது வெட்டிலைகோன்னு தெரியாது. அப்போ அவங்க என்ன கேட்பாங்க, ஏன் இதை நோய் இல்லைன்றீங்களா, அப்புறம் எதுக்கு வெள்ளையாக வருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கேள்வி வந்து நிறைய பேர் மனசுலேயும் இருக்கும். நோய் அப்படின்னா அறிவியல் என்ன வகுக்குதுன்னா, ஒரு விஷயம் வைரஸ் அல்லது பாக்டீரியாவில் வருதுன்னா அது நோய், அது உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும்.
இதை வந்து விட்டிலிகோவை வந்து வெண்புள்ளியை வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர் சொல்கிறாங்க. நம்ம உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது WBC, அது வந்து உடலுக்குள்ளே கிருமி வந்தால் அழிக்கிறதுக்கு இருக்குது. அது தவறாக மெலனோசைட்டுன்ற ஒரு நிறமி செல்லை, ஒரு பிக்மெண்ட் செல் அது பேர், அந்த செல்லை வந்து தவறாக கிருமின்னு நினைக்குது, அழிச்சிடுது. அது எங்கெல்லாம் அழிக்குதோ அங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையாக வரும். ஏன்னா மெலனோசைட்ஸ் தான் தோலுக்கு கலர் கொடுக்குற மெலனினை சுரக்குது. அப்போ இதை எடுத்து சொல்கிறோம் நம்ம அவங்களுக்கு. அப்போது வைரஸ் பாக்டீரியானா ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவும். பட் இது அப்படியான ஒரு விஷயமே கிடையாது. அவருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. எதுவுமே பிரச்சனை இல்லாத ஒன்று மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக மாறி இருக்குது. அது அவங்க திருமணம் வரையிலும் போயிட்டு இப்போ என்னென்னா பரம்பரையாக வரும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிட்டாங்க. உண்மையில் பரம்பரையாக வரும்ன்றதுக்கான எந்தவித அறிவியல் அடிப்படை ஆதாரமும் இதுவரையிலும் நிரூபிக்கப்படலை. ஆனால் வருஷ கணக்கில் வந்து இது சமூகத்தில் ரொம்ப டீப்பாக ஊடுருவி இருக்குது. எனக்கே நடந்திருக்கு. நான் பஸ்ஸில் உட்காந்தேன்னா என் பக்கத்தில் உட்கார மாட்டேன். ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்தே நின்று வந்தார் சென்னை வரலும். அப்போ எனக்கு அங்கங்கே இருந்துச்சு. இப்போ என்ன போனால் வெள்ளைக்காரன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட யாருமே தமிழில் பேச மாட்டாங்க. எனக்கும் அந்த மாதிரியான நிறைய சொந்த அனுபவம் இருக்குது. இதே மாதிரி ஃபாரினர் நினச்சிக்குவாங்க, இல்லை நார்த் இந்தியன் நினச்சிக்குவாங்க, தமிழே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ இவங்கள மாதிரி ஃபுல்லாக வெள்ளையாயிட்டுறவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. இந்த சின்ன வயசுலேயே வரவங்க, பேட்சாக இருக்கிறவங்களுக்கு, முகத்தில், அதுவும் முக்கியமாக முகத்தில் டெவலப் ஆகிறவங்களுக்கு தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகும். ஒரு லேடிஸ்க்கு முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக பாதிக்கப்படுது இது. அவங்க மனசளவில் வெளியில் வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தே ஹேவ் டு அக்செப்ட் திஸ் இஸ் நாட் அ தொற்று நோயோ பரவற நோயோ இல்லைங்கிறத அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவ்வளோ சீக்கிரம் அதை அக்செப்ட் பண்ண முடியுமான்னு சமூகம் வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இது வந்து நோய் அல்ல, இது வந்து வெறும் பிக்மெண்ட்ஸ் லூஸ் பண்ணுறதுனால வருது அப்படிங்கிறத சமூகம் சொல்லணும். முக்கியமாக வந்து அவங்களோட குடும்பத்தினர் வந்து அரவணைக்கணும். அவங்க வந்து மாரல் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். பார்ட்னர், மேரேஜ் ஆன கப்பிள்ஸில் பார்ட்னர் வந்து புரிஞ்சுக்கணும், மாரல் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், அவங்களோட ஃபேமிலி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தானே சொசைட்டி. வீட்லேயே முதல்ல சப்போர்ட் இல்லைன்னா இது உண்மை மேடம். ஒரு கண்டக்டர் வந்தார் நம்ம ஆஃபீஸ்க்கு. அவருக்கு தனி தட்டு, தனி பக்கு, தனி சோப்பு, இதெல்லாம் வீட்டில் வச்சுட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சம்பாதிக்கிறேன் எங்கள் குடும்பத்துக்கு, பசங்கள்லாம் படிக்கிறாங்க, அது மட்டும் இல்லைன்னா என்னை வீட்டை விட்டு துரத்துட்டு இருப்பாங்க. இன்னொன்று சொன்னீங்க இல்லையா, ஆக்சுவலி இந்த சமூகம் வந்து ஒரு வெளிப்புற அழகை மெச்சுற ஒரு உலகத்தில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இதில் ஒரு விளம்பரம் கூட வரும், நீ குண்டா இருக்க பரவாயில்ல எதாவது சொல்லிட்டு உனக்கு பரு வந்துடணும் உடனே அந்த பொண்ணு பயந்துருவா. ஒரு பருவுக்கே அவ்வளோ பயப்படுவாங்க. பட் இது மாதிரி வெண்புள்ளி வந்துட்டால் இந்த இதுவுக்கு கேட்கவே வேணாம். ரெண்டு விஷயம் அதில் நடக்குது. இது எப்போ மறையும், இது பரவினே இருக்குமா, எந்த வித முடிவுக்கும் அவங்க வர முடியாது, எந்த ஒரு இதுவும். அதனால் பதட்டம், படப்படப்பு, அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், அவங்க சுய மதிப்பீடு எல்லாமே குறைஞ்சின்னு வந்துடுது. அதில் அவங்க வந்து மன உளைச்சலுக்குள்ளே போயிடுறாங்க. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பம் வந்து படித்த குடும்பங்களில் வந்து ஒரு மாதிரி அதை டேக்கிள் பண்ணுறாங்க. அவங்களுக்கான அப்படி தான் டேக்கிள் பண்ணி வெளியில் வந்தேன். நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் அந்த இதில். எனக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சதாசிவம், மிஸ்டர் சந்துரு ஜே, இவங்கெல்லாம் பார்த்து அவர் பெரிய ஜட்ஜு, பெரிய சீஃப் ஜஸ்டிஸ், அவங்கெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னு அவங்களுக்கும் வெண்புள்ளி இருந்தது. எனக்கு வந்து இனிஷியலாக வரும்போது நானும் இதே மாதிரியான கவலைக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டேன். கிராஜுவலாக எங்கள் வீட்லேயே எல்லோரும் சப்போர்ட் சிஸ்டம், டாக்டர் வந்து டாக்டராக இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸு, அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசி நானுமே ரிசர்ச் பண்ணி நான் வெளியில் வந்தேன். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தேன். நீங்கள் வந்து லாயர், ஆமாம், அதனால நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அதனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என்னோட கிளைண்ட்ஸை சொல்லணும், ஒருத்தர் கூட இது வரைக்கும் they have not whispered anything, they treat me like எப்பவும் போல இருக்கா மாதிரி, you are lucky, they respect, எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நான் யாரு, who I am அங்கிறதுக்காக தான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களே தவிர எந்த கல்வி பின்னணி, எந்த மாதிரியான மாவட்டம், கிராமமா, இந்த பின்னணி வந்து மிகப்பெரிய ரோல் அதில் பண்ணுது மேடம். குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா குழந்தைனாலே அழகுன்னு தான் சொல்லுவாங்க. அதே குண்டா நல்லா கொழுக்குன்னு நல்லா இருந்தால் அந்த குழந்தைய கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அந்த குழந்தைய பியூட்டிங்கிற டெஃபினிஷனை முதல்ல பேசிக்காக மாறணும். எது அழகு எல்லாரும் அந்த டெஃபினிஷன் தான் இது எல்லாத்துக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வழி. அழகாக இருக்கு கூட கண்ணுக்கு. இப்போது திருமணம் பெண்கள் பற்றி சொல்கிறாங்களே,
பெண்கள் வந்து அழகாக இருக்கணுன்றது எல்லாருமே எல்லா ஆண்களும் பெண்ணுன்னா இப்படி இருக்கணும், அவ்வளோ அழகாக இருக்கணும். அப்போது ஒரு வெண்புள்ளி வந்துட்டா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அங்கங்கே திட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த வெண்புள்ளி வந்து எவ்வளோ கலையாக இருந்தாலும் சதைச்சிடும் அது வந்துச்சுன்னா. அவ்வளோதான். 2-3 கலரில் நீங்கள் ஒன்று கற்பனை பண்ணி பாருங்களேன். எனக்கு இருந்திருக்கு, கன்னத்தில் இருந்திருக்கு, கையில் அங்கங்கே இருந்திருக்கு. இப்போ ஏதோ முழுக்க மாறிடுச்சு. அதனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்லலாம் எனக்கும் பேட்சாக இருந்தது ஆரம்ப காலத்தில். அப்போ கொஞ்சம் எல்லாரும் பார்க்குறாங்க. அது வந்து சமூகத்தின் பிரச்சனையா இருக்கு, அவங்களுக்கு தான் அது பிரச்சனையா இருக்கு. அதனால எனக்கு பிரச்சனையா நான் ஃபீல் பண்ணல. திருமணம் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக அவங்களுக்கு வந்து நிற்குது. அது வெறுமனே பரம்பரையாக வரும்ன்றது மட்டும் இல்லை, அழகா இல்லை, கட்டிக்கல. ஆமாம், அவ்வளோதான். நிறைய திருமணங்கள் இதனால வந்து விவாகரத்துக்கு போயிருக்கிற சம்பவங்களாக நடந்திருக்கு. எப்படின்னா கணவருக்கு ஏற்கனவே இதை பற்றி தெரிஞ்சே திருமணம் பண்ணுறாங்க ஒரு வழக்கில். அந்த வழக்கில் அப்புறமா வந்து என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ நாள்பட கணவருக்கு வெறுப்பு ஸ்ப்ரெட் ஆக அதை ஒரு விவாகரத்து பண்ணுறாங்க. இந்தியன் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 13ல் அது வந்து ஒன் ஆஃப் த கிரவுண்ட் கிடையாது. அதனால அவரோட வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சீட்டிங் கேஸ் போடுறாங்க. ஆமா, அந்த கிரவுண்ட்ல போடுறாங்க. இது இஸ் நாட் தி கிரவுண்ட் ஃபார். இப்போ எங்களுக்கு ஒன்று நடந்தது மேடம். இது வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு அது வந்துச்சுன்னா திருமணமாகாம அப்பா அம்மா வீட்டில் இருக்கலாம், இது ஒரு இஷ்யூ இல்லை. திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கு வந்தால் மனைவி அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கும், ஒத்தாசையாக இருக்கிறாங்க. மனைவிக்கு வந்துட்டா நம்மக்கிட்டே இது வரலாம் அவ்வளோ கேஸ் வந்திருக்கு ஐயா. ஒரு மருத்துவர் சர்ஜன் அவரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆகுது. டெலிவரிக்கு பிறகு வெண்புள்ளி வருது, விட்டுட்டு ஓடிட்டாரு. ஏதோ ஃபாரினில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. அவங்க 4 வருஷம் பொறுத்துட்டு நம்மக்கிட்ட வந்தாங்க. பொறுத்து பார்த்துட்டு அவர் ஃபோன் கூட எடுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அப்போ வந்து சுஷ்மா சிவராஜ் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க. நம்ம அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போயிட்டு அவங்க அதுக்கு உதவி செஞ்சு அரெஸ்ட் பண்ணி வர வச்சு அவன் வந்து நான் ஒன்றா இருக்கிறனும் போது அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் அப்படி ஒரு வாழ்க்கை. வெண்புள்ளி விழிப்புணர்வு இயக்கம் இந்த அமைப்பு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இதுக்காக மருந்துகள் நிறைய வந்து விளம்பரங்கள் வந்திருக்கு. விளம்பரங்கள் மூலியமாக இதை வந்து மருந்துக்களே பெருசாக இல்லை, இது ஒரு வியாபாரம், பெரிய வியாபாரம் ஆக்கிட்டாங்க. எப்படி வந்து கருப்பை வெள்ளையாக்கிறது வியாபாரமாக்குறாங்களோ க்ரீம் மூலிமா, வெண்புள்ளி வந்தவங்கள கருப்பாக்குறேன் அப்படின்றாங்க. அதுக்கு நிறைய வியாபாரங்கள், நிறைய அளவுக்கு செலவு. அதாவது பிரச்சனை வந்தப்போ என்ன செலவானாலும் பரவாயில்ல, தீர்வு கிடைக்காதா அப்படின்னு எல்லா விளம்பரத்தையும் நாடி போயிடுறாங்க. அது மாதிரி போகாதீங்க. அது மாதிரி மருந்துக்கள் வந்து எந்தத்துலேயும் இல்லை அப்படின்றத நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இல்லை எத்தனை தெளியன்னு அவர் காத்து நிற்பார். 24 மணி நேரத்தில் மறையன்னு ஒரு விளம்பரம் பார்ப்பாரு. இவனுக்கு 24 வருஷமா இருக்கும், அதை நம்புவான். ஆனால் இந்த மருந்து விஷயத்தில் ஒரு தகவல் சொல்லணும். DRDOன்னு நம்ம மத்திய அரசினுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆயுர்வேதிக் மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணலாம். அது ஒரு சயின்டிஸ்ட்டுங்களுடைய ப்ராடக்ட்டு. 13 வருஷம் ரிசர்ச்சுக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுமே கண்கூடாக பார்த்துருக்குறோம். நம்ம அது விளைவு நல்லா இருக்கு. ஆனால் சில உணவு கட்டுப்பாடோடு அதை எடுத்துக்கணும். விளைவு ஒரு பக்கம், விலையும் நிறைய ஆகிட்டாங்க இப்போ. அதே இவங்க கண்டுபிடிச்சாலும் தனியார் கம்பெனி தான் அந்த மருந்தை விற்கிற உரிமை பெற்றிருக்கிற. நோயே இல்லாத ஒன்றுக்கு மருந்து எடுத்துக்கலாமா? நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா, இது ஒரு விஷயமே இல்லை. ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி, எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு சமூகமாக இது மாறணும். அவங்களுக்கு நம்ம சுயவரம் நடத்தாமல் இது இயல்பாக எல்லாரும் மாதிரியும் அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இல்லை, அதுக்கு முக்கியமாக இப்போ தீபா தான் ஒரு கேள்வி கேட்டாங்க, இது எப்படி ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறதுக்கு. நான் வந்து சோஷியாலஜி, சைக்காலஜி இதெல்லாம் படித்தேன். சோஷியல் ஒர்க்கில் சோஷியாலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம்ல, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் நம்ம இதை பற்றி பேசணும், அப்புறம் சமூகத்திட்ட எடுத்துகிட்டு போகணும், அப்புறம் அது ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கும், அப்புறம் சட்ட வடிவம் வரும். இப்போ இது ஆக்சுவலாக சட்ட வடிவமே வந்துடுச்சு. இதை பற்றி பேசக்கூடாது, அதாவது வெண்புள்ளின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறப்ப சட்ட வடிவம்லாம் வந்துடுச்சு. ஆனாலும் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் ரீச். அதே மாதிரி அவர் நம்பர்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் சொன்னால் இந்தியா பூரா இருக்கிறது ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் இருக்கிறத விட அதிகமான மக்கள் தொகை. 4% இருக்கு. அது என்ன இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை ஸ்டேபிளாக இருக்கா? ஏற்கனவே வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கு.
புதுசாக வந்துன்னு இருக்குது. இந்த நம்பர் 4%ங்கிறது ஸ்டாண்டர்டாக ரொம்ப வருஷமா 4% ரொம்ப வருஷமாக சொல்லிடுறது தான். இப்போ ரீசன்ட் டேட்டா இல்லை. ரீசன்ட் டேட்டா இல்லை. இல்ல, அது கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறுது. ஏன்னா இதுவில் ஆப்பிரிக்காவில் நிறைய இருக்குது. யூரோப்பில் அது ஒரு பிரச்சனையே இல்லை. அவங்களே ஆல்ரெடி ஃபேர். அவங்களுக்கு அந்த மெலனின் இல்லைன்றதுனால அவங்களுக்கு ஒரு இல்லையா இப்போ வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து அவங்க ஏற்கனவே வெள்ளையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்தது எப்படி தெரியும்? தெரியாது. பாதிப்பு இல்லை வெளியில். அது ஒரு இஷ்யூவே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை, அங்கே மெலனின் அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து குளிர் பிரதேசம், நமக்கு தான் வந்து வெப்பமண்டல நாடு இது. நிறமி இழப்பை தவிர, நிறம் மாறுவதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இதில் இல்லை. தெளிவாக. ஆனால் உங்களுக்கு சாதாரணமாக எங்களை மாதிரி வெயிலில் போக முடியாது. அது போக முடியாது. வெயில்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. எல்லாருக்கும் அப்படி இல்லை. வெயில்ல போக முடியாது. சில சமயம் குக் பண்ணும்போது கூட கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஓவரா தெரியும். அந்த ஹீட் நல்லா தெரியும். இல்லை, அந்த மெலனினே வந்து சூரியன்லேருந்து அது ஒரு வரக்கூடிய இதுதான். அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு தான். அது எங்களுக்கு இல்லை. பட் எல்லா வெண்புள்ளிக்கும் சன்லைட் ஒத்துக்காதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஒத்துக்காது, அவ்வளோதான். சாதாரணமாக இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா விளையாடுறதெல்லாம் சாதாரணமாக பண்ணுவாங்களா? கிரவுண்டில் விளையாடுறது? ஆமாம். அதில் எதுவும் எந்த அவங்களுக்கு ஒரு problem இதுவுமே இருக்காது. கிடையாது. ஆக்டிவ் தே ஆர் லைக் எனி அதர் சைல்டு. சின்ன பிள்ளைங்களுக்கும் வருமா? குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் 3 வயசுலேருந்து வருது. 3 வயசுலேருந்து ஆக்சுவலி 13லேருந்து 40 வயசு வரலாம் தான் நிறைய பேருக்கு வருது. 3 வயசுலேருந்து வருது. அவங்களுக்கு சிலவங்களுக்கு கண்ணு வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும். விஷன் எதுவும் பாதிக்கப்படாதுல்ல? இல்லை. இதில் ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா ஆல்பினோஸ்ன்னு ஒன்று இருக்குது, விட்டிலைகோன்னு ஒன்று இருக்குது. ஆல்பினோஸ் அப்படின்னா நீங்கள் ரோட்டில் பார்ப்பீங்க, முடி கண் இதெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்கும். அவங்க பிறக்கும் போதே பிக்மெண்ட் இல்லாமல் வெள்ளையாக பிறப்பாங்க. அவங்க சாதாரண குடும்பங்களில் கூட அந்த மாதிரி வெள்ளையாக பிறக்கிறது உண்டு. பட் விட்டிலைகோ அப்படின்றது, வெண்புள்ளின்றது என்னென்னா நல்லா பிறந்துட்டு இடையில் அந்த பிக்மெண்ட் வந்து போகுது. இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வெண்புள்ளி வந்தவங்களுக்கு கண் பார்வையெல்லாம் போகாது. எனக்கு கூட 63 வயசு ஆகிடுச்சு, இன்னும் கண் பார்வையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஜென்ரலாக 100% என்னன்றது தான். இப்போ பார்வைக்கும் வெண்புள்ளி விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சில பேர் சொல்றாங்க இப்போ வந்து எனக்கு இருக்கு, என் பிள்ளைக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது யாருக்குன்னா வரும், எந்த வயசில் வேணா வரும். அது மாதிரி சில இடங்களில் வந்து அம்மாவுக்கு இருந்து பிள்ளைக்கோ, இல்லை அப்பாவுக்கு இருந்து பிள்ளைக்கோ, தாத்தாவுக்கு இருந்து பேரனுக்கோ வரும். பட் பரம்பரையாக வருதுன்னா எல்லாருக்கும் வரணும்ல. ஏன் அது பர்டிகுலராக ஒரு இதோ நின்று போகுது? ஸோ இது யாருக்கு வேணால் வரலாம். அந்த அடிப்படையில் தான் எடுத்துக்கணும். அப்படி ஒருத்தருக்கு இருந்து வெண்புள்ளி இருந்து இந்த மாதிரி வர்றது வெறும் 12% தான். நீங்கள் ரொம்ப ஜனநாயகமாக யோசித்தா கூட 88% பெருசா 12 பெருசா? நீங்கள் எதை பொதுமைப்படுத்துவீங்க? 88 தானே பொதுமைப்படுத்தணும். அதுதானே நியாயமும் கூட. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ 1-2 இன்ஸ்டான்சஸ் பார்த்துட்டு அதுதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள். ஸ்கூல் அட்மிஷன்லாம் வந்து ஒரு கல்லூரியிலேயே வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா வெண்புள்ளி இருக்கிற பையனை சேர்க்கக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்துடும்ன்ட்டு. இது அரசாங்கம் அளவில் எடுத்துகிட்டு போயிட்டு இதற்காக ஒரு உத்தரவு வாங்கி அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கல்லூரியே, அந்த டீம்டு யூனிவர்சிட்டி அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து இல்லை தெரியாமல் நடந்துடுது, இனிமேல் அப்படி நடக்காதுன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்து மூலிமா உத்தரவு வந்து நம்ம பெற முடிஞ்சுது. இது காரணம் வந்து ஒரு கல்வி வந்து நிறுவனம், மேடம் வந்து ஹெட்மிஸ்ட்ரஸாக இருக்கிறாங்க, தலைமை ஆசிரியர். ஸோ ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க துணைவேந்தருக்கோ அதிகாரிகளுக்கோ ஆசிரியர்களுக்கோ கூட இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்பட்டுருக்குது. அதே மாதிரி திருமண தடையை பற்றி சொன்னாங்க. திருமணம் செய்வதில் தடை இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அமைப்பு மூலயமா இந்த தடையை நீக்கிறதுக்காக வெண்புள்ளி உள்ளவர்களுக்கான சுயவரம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க நடத்தின்னு இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான இணையர்களை வந்து நாங்கள் வந்து சேர்த்து வச்சுருக்கிறோம். சாதி தடையை நீக்குங்கள், மத தடையை நீக்குங்கள், பொருளாதார தடையை நீக்குங்கள், இதில் ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனத்தடையை நீக்குங்கள். மனத்தடை நிறைய மனத்தடை ஆமாம், மனத்தடை நீக்கி அங்கே பண்ணுறோம். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து விட்டிலிகோ இல்லாமல் பிறந்திருக்குது. அதாவது தம்பதியர் கொண்டு வராங்க, கொண்டு வந்து இதுதான் என்னுடைய பிள்ளை, இதுக்கு வந்து எந்த விதமான விட்டிலிகோ வரலை, வெண்புள்ளி வரலை அப்படின்னு காட்டுறப்ப மக்களும் வந்து இது புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, இதுக்கு திருமணம் மூலியமா இது குழந்தைகளுக்கு வராது, பரம்பரையாக வராது அப்படின்ற விழிப்புணர்வை இந்த அமைப்பு மூலியமா ஏற்படல. இந்த சுயவரத்தில் ஒரு பியூட்டி என்னென்னா, ஏதோ ஒரு பேரண்ட்டுக்கு இல்லை, 2 பேரண்ட்டுக்குமே இருக்குது.
2 பேருக்கு அப்போ இந்த குழந்தைங்க தான் இது பரம்பரையாக வரலன்றதுக்கான சாட்சி. சாட்சிகளாக உலா வந்து உயிருள்ள சாட்சிகள் நம்ம உருவாக்கின்னு இருக்கோம். இந்த விழிப்புணர்வுன்னு பேசும்போது 2 பக்கம் இருக்கு இல்லையா? ஒன்று பாதிக்கப்பட்டவங்களுடைய மனநிலை, அவங்க இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். இன்னொன்று அவங்களுக்கு மற்றவங்களால பாதிப்பு வரக்கூடாதுங்கிற மாதிரி இந்த பக்கம் விழிப்புணர்வு கொடுக்கணும். எது இப்போ ரொம்ப தீவிரமாக கொடுக்கணும், இல்லை எது இப்போ நிறைய பேர் ஒதுக்கல இவங்களே பண்ணிக்கிறது தான் பாதி. நம்ம அதை வந்து தன்னைத்தானே வந்து இப்போ எனக்கு வந்து இது இருக்கு, ஐயோ என்னை எல்லாரும் அசிங்கமாக பார்ப்பாங்க, என்னை யாரும் அந்த ஒரு விஷயம்தான் வந்து அவங்கள தன்னைத்தானே ஒதுக்கிக்கிறாங்க. மற்றவங்க ஒதுக்குறாங்களோ இல்லையோ அவங்களே நம்மளை யாரும் எதுவும் சொல்லிட போகிறாங்க அப்படின்னு தன்னைத்தானே வந்து அடக்கிக்கிறாங்க. நம்ம எங்கேயும் போகக்கூடாது, நம்ம போனால் நம்மளை பேசுவாங்க, நம்ம இங்கே காலேஜ் போகக்கூடாது, காலேஜ் போனால் நம்மளை அவங்களே தன்னைத்தானே நினச்சிக்கிறாங்க. அதாவது எங்கள் பீரியடில் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, எங்களுடைய இளைஞர் பீரியடில் எங்கே வேலை செய்கிறீங்கன்னு கேட்டால் வேலை இல்லாதவனுக்கு அது ஒரு பெரிய கொடுமை. எங்கே என்னப்பா வேலை செய்கிற, எங்கே வேலை செய்கிறேன்னு கேட்டுருவாங்க. அதனாலே ஏன்னா நாங்கள் இதை பேசியிருக்கிறோம் நிறைய மேடைகளில், வேலை இல்லாத எதிர்த்து போராடும் போது இதை பேசியிருக்கிறோம். அது மாதிரி இந்த வெண்புள்ளியோட ஒரு சோஷியல் கேதரிங், கல்யாணமோ ஏதோ போனால் என்னப்பா என்ன ஆயிடுச்சு, இந்த கேள்வியே எதிர்கொள்ள பயந்துன்னு அவங்க எந்த நிகழ்ச்சிகளுக்கும் போகிறதில்ல. இன்னொன்று ட்ரெயினில் எனக்கே கூட நடந்திருக்குது. என் எதிரில் வந்து உட்காந்துன்னு சில பேர் இப்படியே பார்ப்பாங்க, அப்படியே வெறிச்சு பார்ப்பாங்க. அந்த ஸ்டாரிங் சொல்லுவோம், வெறிச்சு. நான் அவரையும் பார்த்துன்னே இருப்பேன், அவர் கண்ணையே எடுக்க மாட்டார். என்ன மாதிரி ஆட்கள்னே தெரியாது. என்னடா ஒருத்தனை வெறிச்சு அப்படியே தாங்க பார்ப்போம். மேலே கீழே அப்படியே காலில் இருந்து அப்படியே மேலே வந்து அப்படி அப்படியே இது வந்து ஒரு சின்ன பிள்ளைய அப்படி பார்த்தா என்ன ஆகும்? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வளர இளம் பருவம் குழந்தையோ அடோலசென்ட்டையோ ஒரு யங்ஸ்டரையோ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மனசு என்ன ஆகும்? நம்ம பப்ளிக்கு வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கையை வெறித்து பார்க்காதீர்கள் அப்படின்றது. ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது கண்ணாடி போட்டான். அப்போ அவளை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது பார்க்குறவங்கெல்லாம் என்ன இப்போ கண்ணாடி போட்டிங்க, என்ன இப்போயே கண்ணாடி போட்டிங்க. அப்போவே நான் ரொம்ப அந்த விஷயத்துக்கே ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னடா இப்போத்துலேருந்தே இதை இவளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கேன்ட்டு. இப்போ அந்த சின்ன விஷயம் தான் காமன். இப்போல்லாம் நிறைய குழந்தைங்க கண்ணாடி போட்டிருக்கு. அப்போ இந்த விட்டிலிகோ பிரச்சனையை நிச்சயமாகவே அந்த கேட்குறவங்க ரொம்ப பெரிய விஷயமா தான் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு மனதைரியம் அதிகமாக தான் வேணும் இதை ஓவர் கம் பண்ண. ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்கல்ல, நிறைய மனத்தடை நமக்கு தான் இருக்கு. நானும் அப்படி பார்க்கல. நிறைய வீடுகளில், அதாவது நான் பொதுவாகவே பெண்களையும் பிள்ளைகளையும் கொண்டாடுகிற சமூகம் வளரும்பேன். அதுலேயும் பெண்களுக்கு இப்போ அம்மா சொல்கிறாங்கல்ல, இப்போ என்னை சமமாக ஏற்றுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறனால ஏற்றுக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கிறது ஒன்று, உங்களை மீதி பேர் ஏற்றுக்கிறது, நீங்கள் வந்து உங்கள் ஓன் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது இல்லை. கேஸ் போட முடியும், இவங்களால முடியும். ஆனால் நிறைய வீடுகளில் என்ன செய்கிறாங்க, பெண்களுக்கு வந்துடுச்சுன்னா மொத்த வீடும் சேர்ந்து ஒதுக்குறாங்க. அவங்க ஈவன் சமைக்க கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்கள தனியாக இருக்க சொல்கிறாங்க. நானே ஒருத்தர் அது மாதிரி பார்த்துருக்கேன். நம்ம ஆஃபீஸுக்கு ஒருத்தர் வந்தாங்க, 2 பேரும் டீச்சர்ஸு. குழந்தைக்கு வந்திருக்கு, இந்த குழந்தைய கையை பிடிச்சி கூட்டின்னு போய் அந்த பையனுக்கு 7 வயசு. ஊட்டியில் சூசைட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கான். அங்கே போய் 3 பேரும் தற்கொலை பண்ணிக்க போனாங்களாம் இதுக்காக. அப்புறம் யாரோ திட்டி கூட்டின்னு வந்து நம்ம அட்ரஸ் கொடுத்து இங்கே வந்தார். வந்து இது அவருன்னு சொன்னாங்க 2 பேருமே. நான் கூட திட்டினேன், உங்களெல்லாம் நம்பி நாங்கள் எங்கள் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பின்னு இருக்கிறோம், உங்கள் டீச்சர்ஸுங்களே இப்படி இருந்தால் எப்படி அப்படியே நான் கூட திட்டினேன். மேடம் டீச்சர் தான், ஆமாம். இதெல்லாம் நடந்திருக்குது நிறைய. அதாவது அந்த குடும்பம், அந்த சமூகம், அதை அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றது தான் முக்கியமானது. ஏன் இப்போ இந்த வெண்புள்ளியில் பாதிக்கப்பட்டவங்க அதுக்கான முழுமையான ஒரு விழிப்புணர்வு, இப்போ அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு, அது மாதிரியான ஒரு பார்வையில் நம்ம எது யோசிச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இல்லை, இப்போ நிச்சயமாக பொருளாதார பலமும் இதுக்குரிய ஒரு விழிப்புணர்வும் வரும்போது இன்னும் அவங்க எளிதாக இப்போ ரோல் மாடல் பக்கத்துலேயே நம்ம வழக்கறிஞர் இருக்காங்க இல்லையா? இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க ஆஸ் ஏ சொசைட்டி, இல்லை ஆஸ் ஏ என்ஜிஓ, இல்லை ஆஸ் ஏ காமன் பப்ளிக் நம்ம என்ன செய்யலாம்? இல்லை ஏன் இது வந்து வேலை வாய்ப்புக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய தடையாக இல்லை. அது நான் சொல்கிறேன், அது கவர்மெண்ட்டில் நம்ம அப்பீல் இல்லை. இப்போ வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அதாவது என்ன சொல்லணும், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி சொல்கிறோம் இல்லையா, ரிசப்ஷனிஸ்ட்டு, மெடிக்கல் ரெப்பு,
இந்த மாதிரி உணவு பரிமாற இடங்கள்லாம் வெண்புள்ளி இருக்கிறவங்கள மாட்டாங்க. இருந்தாலும் சேர்த்துக்க சேர்த்துக்க மாட்டாங்க. மாட்டாங்க. இது ஒன்று ஏன்னா நீ நம்ம அவர் கொண்டு வந்து வச்சாருன்னா ஆமா, இவன் தொடலாமானே யோசிப்பான். அதுதானே சாப்பிடவே மாட்டான். நான் எங்கள் வீட்டில் பட் ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் மற்ற அங்க துறைகள்லையும் அவங்க பண்ணலாம். நிறைய Desk நல்ல work. அது ஒரு பெரிய தடையா அதெல்லாம் இல்லை. செய்யலாம். அதை டிஃபென்ஸ் சர்வீஸில் ரெக்ரூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எதுக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. நான் என்ன டிஃபென்ஸில் அந்த கைட்லைன்ஸில் வந்து ஸ்கின் அப்படின்ற ஒரு செக்ஷன் 6ல் கிளாஸ் 7ல் சொல்கிறாங்க. அது மாத்திரம் நான் படிக்கிறேன். அதில் வந்து ஸ்கின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கின் விட்டிலுகோ, ஹேமோஜியோஸ்மஸ், வாட்ஸ், கார்ன்ஸ், டெர்மட்டிட்டிஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், growths அண்ட் ஹைப்பர்ஹைட்ரோசிஸ். இது இருந்ததுன்னா இது வந்து இட் இஸ் விட்டிலிகோ, இட்ஸ் அ பார். ஸோ இது மாதிரி நிறைய வழக்குகள் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி, இப்போ ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட், அப்புறமா வந்து ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் இந்த கைட்லைன்ஸை வச்சு அதை வந்து நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, நம்ம வந்து கைட்லைன்ஸையே சேலஞ்ச் பண்ணணும். ஏன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே இதே சேம் கைட்லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கைட்லைன்ஸ் வந்து பாதிக்குது. ஸோ அந்த மாதிரி விட்டிலிகோ வேறு எந்த ஸ்கின்ல எந்த இஷ்யூ இருந்தாலும் அந்த டிஃபென்ஸ் சர்வீஸில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதை சேலஞ்ச் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இது வரைக்கும் சேலஞ்ச் பண்ணல, அந்த கைட்லைன்ஸை சேலஞ்ச் பண்ணணும். அந்த சேலஞ்ச் பண்ண முடியும். அந்த ஸ்கின்ன்ற கிளாஸ் முதல் ஒரு அவருக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு அத்தாரிட்டிஸ்க்கு ரெப்ரசன்டேஷன். இதில் ஒரு முக்கியமான தகவல் சொன்னேன். அப்துல்லான்னு ஒரு ராஜ்யசபா எம்பி, திமுக எம்பி, பார்லிமெண்ட்டில் இதை அவர் கவனத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. பார்லிமெண்ட்லேயே இதை பற்றி பேசியாச்சு. இது மாதிரி விட்டிலிகோ இருக்கிறவங்கள நீங்கள் பாதுகாப்பு துறையில் வேலைக்கு எடுக்கிறது இல்லை அப்படின்னு பேசிட்டு அவர் அந்த வீடியோவை நமக்கு கூட அனுப்பி வச்சுருந்தாரு. நம்மளுமே அதை போட்டிருந்தோம். ஏற்கனவே பாராளுமன்றம், இந்திய நாடாளுமன்றங்கள் வரலாம் பேசப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, மத்திய அரசுக்கு தெரியாதுன்னு இல்லை, இதுவரையிலும் அதில் நடவடிக்கை இல்லை. இருந்தாலும் நம்ம அதில் போகும்போது முறையாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அதை கூட முதல் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு எல்லா எம்பிசியும் பார்த்துட்டு கலை வடிவத்தில் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஐடியா கலை மூலியமா எப்படிமா இதை கொண்டு போகலாம்? தெருக்கூத்து, நான் வந்து தெருக்கூத்து பண்ணுவேன். அதுக்கப்புறமா நடனம், பாடல், இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவேன் சார். இது மூலயமா வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே வந்து நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்க போகிறேன்னா யாரும் வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் என்னவோ பாடுறாங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வருவாங்க. அப்போ ஒரு தெருக்கூத்து பண்ணும்போது கொஞ்சம் புரிய வைக்கலாம். ஏன்னா மக்களுக்கு வந்து நம்ம எவ்வளோதான் பேசினாலும் உட்கார வச்சு நம்ம பாடமே எடுத்தாலும் நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள், எனக்கு பயம், நான் தொட மாட்டேன், இப்படி தான் இருப்பாங்க. பட் நம்ம இது மூலயமா கொண்டு போனால் கொஞ்சம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ விட்டிலிகோ இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், கொஞ்சம் கனெக்ட் ஆகும். அவங்க ஏதோ சொல்கிறாங்க, ஓகே அப்போ இதுதானான்னு கொஞ்சம் அவங்கள கனெக்ட் ஆகுன்றது வந்து என்னோட கருத்து. இல்லை, இப்போ விட்டிலிகோ வரவங்க கூட அவங்களுக்கு இதை பற்றின சயின்டிஃபிக் ட்ரூத் தெரியாத வரையிலும் அவங்களுடைய நடத்தை ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கூனி குறுகி இருக்கிறாங்க, பண்ணுறாங்க. நம்ம அதை எடுத்து சொல்கிறோம், இது நோய் இல்லை அப்படி இப்படின்னு எடுத்து சொல்கிறோம். சொன்ன பிறகு உண்மையில் அவங்களுடைய நடத்தையில் ஒரு மாறுதல் இருக்குது. ஸோ வெண்புள்ளியை பற்றின அறிவியல் உண்மை வந்து அந்த மக்களுக்கு போய் சேரும்போது அவங்களுடைய நடவடிக்கைகளையே, அவங்களுடைய நடத்தையிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருதுன்னா இதுதான் அவங்களுக்கான முக்கிய தேவையாக பண்ணி தான் நம்ம அந்த விழிப்புணர்வை பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று, இந்த ஜீவோ 2010 அதை வெண்புள்ளிகள் அழைக்கணும்னு மட்டும் இல்லை, அது நோய் இல்லை, இன்னொருத்தருக்கு பரவாதுன்னு கூட வந்திருக்கு. இந்த ஜீவோ வந்த பிறகு தான் ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் ஒரு மாணவனை வெளியே அனுப்பிச்சு. நிறைய பள்ளிகள் பண்ணாங்க, அங்கங்கே நம்மளுக்கு தகவல் வந்தது. அரசாங்கத்துக்கு கொண்டு போயிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஆனால் உத்தரவு கிடைச்சிது. நம்ம இன்றைக்கும் நம்மக்கிட்ட வரவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார் சதாசிவம் சார், வெண்புள்ளி வந்து வாழ்க்கையில் எதுவுமே தடை இல்லை, நீங்கள் நீதித்துறையில் இந்தியாவினுடைய உச்சபட்ச பதவி எதுன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கே போக முடிஞ்சிருக்கு. நம்ம அதனால் இது எதுக்குமே தடை இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தான் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். தமிழ்நாடு அரசு அதுக்கும் ஒரு ஜீவோ போட்டாங்க. இன்னொன்று, பாடத்திட்டத்திலையும் 11th அறிவியல்லையும் ஜுவாலஜிலையும் உயிரியல்லையும் இதை ஒரு பாடமாக வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பாக்ஸ் சேர்த்துருக்காங்க. அது 4-5 வருஷம் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த லெப்ரசி டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடைச்சது தான் 4%. எப்படி அவங்களுக்கு இது கிடைச்சிது அப்படின்னா, அவங்க போய் சர்வே பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தால் அதில் வந்து அவங்க ஒரு சின்ன ஊசி வச்சு டச் பண்ணி பார்ப்பாங்க.
அதில் தொடு உணர்வு இருந்துச்சுன்னா அது வெண்புள்ளி, தொடு உணர்வு இல்லைன்னா அது தொழுநோயினுடைய அடையாளம். ஸோ அவங்க தொழுநோய் வந்தவங்களுக்கு கரிசனமாக கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்றாங்க. தொழுநோய் இல்லாதவங்களை வந்து கணக்கில் மட்டும் எழுதிக்கின்னு விட்டுடுறாங்க. இப்போது பாரி ஐயா வந்து எங்கள் மண்டபத்தில் நாங்கள் 500 பேருக்கு நடத்தி தரோம், 2 ஜோடிக்கு நான் சீர்சனத்தையோட கல்யாணமே பண்ணித்தரேன்னு சொன்னப்போ கூட பத்திரிகையில் திருவாரூரில் பத்திரிகையில் இது செய்தி வந்த பிறகு நிறைய விண்ணப்பங்கள் வருது. ஆண்கள் வராங்க. என்னென்னா ஆண்கள் அவங்களே முன் வந்து கொடுக்குறாங்க. பெண்களால் அப்படி வர முடியல. அப்படி வரவங்க கூட எனக்கு கிறிஸ்டியனில் கிடைக்குமா, எனக்கு அதில் கிடைக்குமா, அதுலேயே ஒரு செக்டில் கிடைக்குமா, இந்த ஜாதியில் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா மொத்தமே 4%, அதில் நம்மக்கிட்ட வர்றது அதுலேயும் ரொம்ப 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 கம்மி சதவிகிதம். இதில் நம்ம வந்து வயசு மேட்ச் பண்ணணும், படிப்பு மேட்ச் பண்ணணும், சம்பளம் மேட்ச் பண்ணணும், இப்படி நிறைய மேட்சிங் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் எங்கே மேட்ச் பண்ணுறது? அவங்க விரும்புகிறது கிடைச்சா மகிழ்ச்சி, அதுதான் நம்ம கேட்போம். இந்த கெடுபிடியெல்லாம் வைக்காதீங்க. இப்போ என்ன ஒரு டெவலப்மெண்ட்னா, நம்ம இந்த 25 இயர்ஸில் நம்ம பண்ணதுனுடைய விளைவு, வெண்புள்ளி இருக்கிற பொண்ணை வெண்புள்ளி இல்லாத பையனும், வெண்புள்ளி இல்லாத பையனை வெண்புள்ளி இல்லாத பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. இந்த லவ் வந்து திருமணமாக வீட்டுக்கு வரும்போது வீட்டில் பஞ்சாயத்து வந்துடுது. என்ன பண்ணாங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துடும்னு. அப்போ நம்மக்கிட்ட வராங்க, நம்ம அதை எடுத்து சொல்கிறோம் இது மாதிரி இல்லைன்னு. அதுக்கப்புறம் அந்த திருமணங்கள் நடக்குது. ஐயா சொன்ன மாதிரி அவங்க முன் வரணும். ஒரு லெட்ரு போடுறோம், அவங்க வந்து என்ன ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, சார் அந்த லெட்டரை வந்து பிளைன் கவரில் போட்டு அனுப்புங்க சார், நீங்கள் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கணும் போட்டு அனுப்புகிறீங்க, இதை போஸ்ட்மேன் பார்ப்பாரு, எங்கள் ஃப்ளாட்ஸில் எல்லாம் பார்ப்பாங்க, எங்களுக்கு வெண்புள்ளி இருக்கிறது வெளியே தெரிஞ்சிடும். இப்போது திருநங்கைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அவங்களே முன் வராங்க. ஏன் ஒரு பீரியடில் எய்ட்ஸ் இருக்கிறவங்க, HIV இருக்கிறவங்க அவங்க இன்னும் வந்து பேசுனாங்க, தன்னைத்தானே ஏற்றுக்குன்னு அதை பற்றி பேசுகிறாங்க. அப்படி ஒரு இது இங்கே இன்னும் வரலை. நீங்கள் என்ன பண்ணாலும் வரல. அப்போ அவங்க தான் அந்த தடையை உடைச்சி அவங்க வெளியில் வரும்போது தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது தன் கண்ணு முன்னாடின்னு தெரியும். இப்போ நாங்கள் நிறைய எங்கள் ரோல் கேட்டலிஸ்ட் ரோல் NGO. நம்ம என்ன செய்யலாம்னா, ஆமாம், இப்போ என்னென்ன, இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இப்போ திருமணம் நிறைய பேருக்கு நடத்தி வைக்கிறோம். நீங்கள் நான் சொல்கிறது வெண்புள்ளி உள்ளவங்களுக்குன்னே நம்ம ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடத்துறது, நம்ம நிறுவனங்களை உறுதியாக கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம நிறைய வேலைவாய்ப்பு முகாம் நடத்தியிருக்கிறோம், மருத்துவ முகாம் நடத்தியிருக்கோம். அது மாதிரி இதுக்குன்னு ஒரு வேலைவாய்ப்பு முகாமை நம்ம நடத்தி அவங்கள வர வச்சு நிறுவனங்களோட இணைச்சோன்னு வச்சுங்களேன், பொருளாதார சுதந்திரம், அந்த விடுதலை தான் அவங்க அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு கண்டிப்பா அதை செய்யலாம் ஐயா. இது ஒரு ஐ ஓப்பனர் தான். சரியான யோசனை ஐயா சொல்றது, ஒரு ஐ ஓப்பனர் தான். இதுவரையில நம்ம யோசிக்காத ஒரு யோசனை. கண்டிப்பா ஒரு இது நடக்குது. அதே மாதிரி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறோம்னா, சின்ன விஷயம் கூட அவங்கள ரொம்ப பாதிப்படைய செய்யுது. யாரும் டீச்சர்ஸ் அவங்கள திட்டக்கூடாது, பேரண்ட்ஸ் திட்டக்கூடாது. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சின்னதாக அவங்கள ஹர்ட் பண்ணிட்டா கூட பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு நெகட்டிவ் விஷயங்களை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு கவுன்சிலிங் செஷன் ஸ்கூலில் இருக்கணும். அதாவது விட்டிலிகோ குழந்தைங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு செஷனாக இல்லாமல் பொதுவாகவே எல்லா விஷயத்தையும், அவங்க காதல் தோல்வி கூட இருக்குது. இப்போல்லாம் 6வது குழந்தை 7வது குழந்தை கூட லவ் பண்ணுன்றாங்க. எல்லா விஷயமும் பார்க்குறோம் நம்ம. இப்போ பொதுவான ஒரு கவுன்சிலிங் ஒரு கிளப்பு மாதிரி வச்சு அதில் விட்டிலிகோக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இல்லை, வெளிநாடுகளில் சில முறைகள் பயன்படுத்துகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விட்டிலிகோ குழந்தை ஒன்று அந்த ஸ்கூலில் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய நிற்க வச்சு ப்ரேயரில் இவளுக்கு இருக்கிறது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த ஏற்பாடு நம்ம பள்ளிகளில் வரணும். அப்போ பண்ணும்போது மற்ற குழந்தைங்க அந்த குழந்தைய ஒரு மாதிரி உதாசீனப்படுத்துறதோ புறக்கணிக்கிறதோலாம் இருக்காது. இன்னொன்று இதை யூஸ் பண்ணி அந்த எல்லா மாணவர்களுக்கும் நம்ம அதை பற்றி ஒரு தெளிவை கொடுத்துட்றோம். நம்மளுமே இப்போ ஸ்கூலாக போய் நடத்தின்னு இருக்கோம் 6வது படிக்கிற பசங்கள்லேருந்து. ஏன்னா அவனுக்கு ப்ரேயரில் போய் சொல்கிறோம் அப்படின்னா, அவனுக்கு பின்னாடி வந்தாலோ இல்லை வீட்டில் யாருக்கோ வந்தாலோ அவன் என்ன சொல்லுவான், எனக்கு 6th படிக்கும்போதே எங்கள் ஸ்கூலில் சொல்லிட்டாங்க இது நோய் இல்லைன்னு சொல்லி, அதனால இதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம அது மாதிரி தான் நம்ம போகிறோம். அடுத்த தலைமுறையில் தமிழ்நாட்டை விட்டு இந்த கருத்தையே தூக்கி தூர போடுறதுக்கான ஒரு சமூகத்தில் தூர போடுறதுக்கான போகிறோம். அதில் பாரி ஐயா சொன்ன மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நிச்சயமாக
நம்ம நடத்தணும். இதுவரையிலும் அது நினைவுக்கு வராததுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது எனக்கு. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அது வேலைவாய்ப்பு முகாமோட நம்ம அரசாங்கத்துக்கும் ஒரு கேட்க வேண்டியிருக்கு. கோட்டா மாதிரி இருக்கு சமூக பிரச்சனையா. அதுதான் கோட்டா வேலைங்கிறதோட கொள்கை. இல்லை நான் என்னோட வியூ வந்து அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, முக்கியமாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இவங்கெல்லாம் வெளியில் வரணும்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து ஒரு கட்டாயமாக ஒரு அஷூரன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இது சமூக பிரச்சனையை எடுத்து வேலை வாய்ப்புலேயும் ஒரு ரிசர்வேஷன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு இனிஷியலாக அப்படி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களே வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரோடையும் சமமாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உலக வெண்புலிகள் தினத்துக்கு மாஸ் பெயிண்டிங் நடத்துகிறோம். ஜெய்மோகன் வந்து ஒரு எழுத்தாளர், அவர் பேசுகிறாரு, இது வந்து நீங்கள் நடத்துறது ஒரு சாதாரணமான விஷயமா இன்றைக்கி தோணலாம், ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தான் தெரியும். சரஸ்வதின்னு ஒரு பத்திரிக்கை இருந்துதான், ஜெயகாந்தன் இவங்கெல்லாம் அதில் எழுதுவாங்களாம். அதில் ஒரு ஆசிரியர் இருந்திருக்காரு, அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர். திடீர்னு 15 வருஷமாக காணுமா அவரை. அப்புறம் தேடின்னு போய் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சா 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு கிராமத்தில் ரொம்ப ஒதுங்கி வாழ்கிறாராம். என்னன்னா அவருக்கு வெண்புள்ளி வந்திருக்கான். இந்த வெண்புள்ளி ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு இவ்வளோ பெரிய மோசமான பாதிப்பை கொடுக்குதுன்னா, உமாபதி நீங்கள் என்ன பெரிய காரியம் செய்கிறீங்க அப்படின்னு அவர் இந்த மேடையில் பேசினார். ஊருக்கு ஊர் உமாபதிகள் உருவாக வேண்டும், நிறைய வெளியே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றது இல்லை. அவங்க தான், நான் தான் என்னை வெளிப்படுத்திக்கணும், நான் தான் எனக்கு எதிராக போராடணும். இது வந்து இது என்ன சொல்கிறது, ஒரு பசி மாதிரியான உணர்வு. எனக்கு யார் ஒன்றா சாப்பாடு வாங்கி தரலாம், நான் தானே சாப்பிடணும். நிஜமாவே இன்னைய டிஸ்கஷன் ஒரு பெரிய ஒரு மாற்றம் தாக்கம்னு சொல்லுவோம். பொதுவாகவே நான் இந்த கலெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை. தனிநபர்களை விட இயக்கங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எப்பொழுதும் சொல்லுவோம். இந்த நாள் ஒரு டிஸ்கஷன் எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்க, நெவர் டவுட் a small group of thoughtful and committed people can change the world. நிச்சயமாக இந்த குழு இன்னைய டிஸ்கஷன் ஒரு பெரிய தாக்கத்தை மாற்றத்தை உருவாக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன்.